காவல்துறை உதவியுடன் அரசு அதிகாரி உதவியுடன் அந்த இடத்துல அப்புறம் பண்ணாங்க. எல்லா காவல்துறைக்கு என்ன செல்லணும் ஏதாவது செலவு வைப்பாங்க, பிள்ளையார் செலவு வைப்பாங்க, முருகன் செலவு வைப்பாங்க, தேவைப்பட்ட வைப்பாங்க. யாரு செந்தில்குமார் வந்து ஒரு மோசடி பேர் ஏற்கனவே கேஸ் இருக்கு. அந்த பகுதியில் உள்ள இருக்காரு, இப்ப வேற எங்கேயும் இருக்காரு, வெளியிருந்து வருவாரு. கட்சி பின்புலம் அந்த மாதிரி இருக்கு. கட்சி பின்புலம் ஒன்றும் கிடையாது. இவ்வளவு தூரம் காவல்துறை அவருக்கு பயப்பட வேண்டிய காரணம் அவர் போட்ட மொட்டை படிச்சது தான், வேற என்ன மொட்டை படிச்சது. ஒரு அரசு அதிகாரி நடந்த சொல்றேன், ஒரு எஸ்ஐ போய் கேட்டுக்காரு, எப்படி கேஸ் ஜெயிச்சிட்டீங்க, இந்த கேஸ் சிவில் கேஸா திருவிழா கேஸா ஒரு அதிகாரி கேட்காரு. அவர் மேல வந்து 5 லட்சம் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு என்ன கேள்வி கேட்கணும்னு பிடிச்சது. அவர் பயந்து போயிடுவாரு. இப்படிதான் வந்து அரசையும் இதே மாதிரி காவல்துறையும் வந்து புரட்டி இது சம்பந்தமா நில அபகரிப்பு அதுல அந்த மாதிரி புகார் நிலம் வராதையா. அதாவது ஏன் பொசிஷன் சட்டப்படி நம்ம பத்திரம் வச்சிருக்கேன், அவனுக்கு பத்திரமே இல்ல. என்னோட ட்ரெஸ்பாஸ் பண்றான், ஏன் இடத்த ட்ரெஸ்பாஸ் பண்றான், என்னைய விரட்டுறான், ஆபாசம் படுத்துறான். அவர் இங்க ஒவ்வொரு நாளும் பரிசு பண்ணிட்டு இருக்கான். நான் ஒவ்வொரு நாளும் காவல்துறை புகார்